சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சாந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாரப்ப திருமுறை மன்றம் திருவையாறு மற்றும் நம் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் இணைந்து வழங்கும் தோத்திரமும் சாத்திரம் ஆனா தாமே என்ற தொடர் நிகழ்வில் 12 திரைமுறையில் உண்மை விளக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்க குருவரிடம் திருவரிடம் கூட்டியுள்ளது. இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நம்முடன் 7ஆம் திருமுறையில் உண்மை விளக்கம் என்ற தலைப்பில் இணைந்து பேச இருப்பவர் நம்பி ஆரூரரை தன் ஞான குருவாக ஏற்று சிவப்பணிகளை செவ்வனே செய்து வரும் திருமதி சிவலாவண்யா அருள் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் சிங்கப்பூரில் உள்ள நம் தமிழ் உடன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் ஆவர். மேலாண்மை துறையில் திட்ட ஆலோசகராகவும் பணியாற்றுனராகவும் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார்கள். 2 முறை சிறந்த திட்ட மேலாண்மை ஆலோசகர் விருதினை சிங்கப்பூர் அரசின் மூலமாக பெற்றவர்கள். சிங்கப்பூர் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் திட்ட மேலாண்மை ஆலோசனை மற்றும் பயிற்சியும் அம்மா அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இப்பணிகளோடு நம் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக தமிழ் மற்றும் சைவ பணிகளை ஆற்றி வருகிறார்கள். என் போன்ற குழந்தைகளை திருமுறைகளை சிந்திக்கவும் பாடவும் பேசவும் ஊக்கமளித்து வருகிறார்கள். மேலும் பல சமய தமிழ் நூல்களை இணையம் வாயிலாக எளிய நடையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் உரையாற்றி வருகிறார்கள். பேசுவதற்கும் பழகுவதற்கும் இனிமையான அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பி ஆரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினைதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் நேரடியாக செல்கிறேன். அதாவது நம்ம இன்னைக்கு 7வது பொழிவை பார்க்க இருக்கிறோம். சாத்திரமும் தோத்திரமும் ஆனார்தாமே என்ற இந்த தலைப்புல 6 பொழிவுகள் 6 திருமுறைகளை வச்சு நாம சிந்திக்கிறதுக்கு பெருமானுடைய கருணை துணை நின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு உறுதுணையாக இருந்த நம்ம மதுரமொழிக்கும் குந்தவைக்கும் கண்டிப்பா நாம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளவு அழகா நேர்த்தியா ஒருங்கிணைச்சு இது ரொம்ப அழகா செய்து வர்றாங்க. அவங்க பெற்றோர்களுக்கும் நாம இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா இதை முழுவதுமா அவங்கதான் எடுத்து நடத்துறாங்க. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு முதல்க நன்றியை சொல்லி நேரடியாகவே தலைப்புக்குள்ள போலாம். உண்மை விளக்கம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு உலகியல் உதாரணமே நம்ம எடுத்துக்குவோமே. ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நாம என்ன பண்ணுவோம், ஒரு மருத்துவரை போய் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த வியாதி என்ன அப்படின்னு பரிசோதனை பண்ணி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒண்ணு வாங்கிக்குவோம். அது மட்டும் வச்சிருந்தா நம்மளோட நோய் சரியா போகுமான்னா சரியா போகாது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு நம்மளுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய நோய் சரியா போகும். இது உடலுக்கான நோய் இந்த காலகட்டத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த உயிருக்கான நோயின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா இன்பம் துன்பம்
இந்த பிறப்பு, இறப்பு இதுதான் உயிருக்கான நோய். அப்ப இந்த உயிருக்கான நோய் ஏன் வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்துல யோசிச்சிருப்போம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில இருந்து பரீட்சை நேரத்துல, "ஏன் எனக்குத்தான் இந்த கஷ்டம் வருது?" அப்படின்னு சொல்றத நாம சர்வசாதாரணமா கேட்கிறோம். 3 வயசு, 4 வயசு பிள்ளைங்கலாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சிரிப்பா வருது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியுமான்னு தெரியல. ஆனா அவங்கலாம் அத சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த நோய் ஏன் வருது அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். என்ன நோயி? இன்பம், துன்பம் அல்லது பிறப்பு, இறப்பு இப்படிப்பட்ட நோய் நமக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு சாத்திரங்கள் தான். அதாவது ஒரு டாக்டர போய் பார்க்குறா மாதிரி. சாத்திரங்கள் வாயிலா தான் நமக்கு ஏன் இந்த பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். வினை, ஆணவம் எங்க போனாலும் நம்மளுக்கு இது 2யும் சொல்லிடுவாங்க. இது உன் வினைப்பா, இது உன் ஆணவம்ப்பா அப்படின்ருவாங்க. இதுதான் காரணம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வந்துருச்சு. அப்ப இப்ப மருந்து சாப்பிடணும் இல்லையா? மருந்து தான் தோத்திரம் என்பது. அப்ப சாத்திரத்தையும், தோத்திரத்தையும் பிரித்தே பார்க்க முடியாது. பிரித்து பார்க்கவும் கூடாது. ஒரு தோத்திரத்தை நல்லா உள்வாங்கணும் அப்படின்னா, அது சாத்திரம் வழியாக போனால் தான் நமக்கு நன்றாக உள்வாங்க முடியும். ஆனா சாத்திரத்த மட்டுமே வச்சுட்டு, தோத்திரத்த விட்டாலும் பிரயோஜனம் இல்ல. தோத்திரத்த மட்டுமே வச்சிருந்துட்டு, சாத்திரத்த விட்டாலும் பிரயோஜனம் இல்ல. அதனால தான் நாம சாத்திரமும், தோத்திரமும் ஆனார்தாமே என்று இந்த முறையில நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சிந்திக்க இருப்பது 7ஆம் திருமுறையில் உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுவதுதான். இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 54 வெண்பாக்கள். நாம ஏற்கனவே இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறது தான். நமக்கு முன்னாடி 6 பேர் பேசினவங்க ரொம்ப அழகா ஒவ்வொன்னையும் எடுத்து கூறினாங்க. நமக்கு வந்து 54 வெண்பாக்கள். இதை வந்து அடிப்படை நூல் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. முதல்ல எடுத்த உடனே காப்புச் செய்யுளோட ஆரம்பிச்சு, இந்த நூல் ஒரே நூல்லயே பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்பி ஆரூரர் அருளிச் செய்த திருத்தொண்ட தொகை. நம்ம மதுரமொழி அழகா அதுல தான் ஒரு பாடல பாடினத நாம கேட்டோம். அது வந்து தொகையா வரும். அதுக்கப்புறம் அதை வகைப்படுத்தி நமக்கு வந்து 11ஆம் திருமுறையில பார்க்கிறோம். விரித்து 12ஆம் திருமுறையில பார்க்கிறோம். அப்ப வேற வேற நூலா வர்றத பார்க்கிறோம். சாத்திரங்கள்லயும் நாம இத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிவஞான போதமும், சித்தியாரும் அப்படிதான் வரும். ஆனா உண்மை விளக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே நூல்லயே முதல் பாடல் பொய் காட்டி பொய் அகற்றின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அந்த பாடல் தொகையாக வரும். ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு 2வது பாடல் ஆரம்பிக்குது இல்லையா? அத பார்த்தீங்கன்னா வகை. என்ன இருக்கு? 8 கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறதை வகைப்படுத்தி சொல்லிட்டு, 3வது பாடல் தொடங்கி முழுவதுமா இதை விரித்து சொல்லுவத தான் நாம பார்க்கிறோம். இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு நூல். நாம இத 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படும் தம்பிரான் தோழரால் இயற்றப்பட்ட திருப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் திருமுறையோடு இணைத்து இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல எடுத்த உடனேயே காப்புச் செய்யுள். ரொம்ப அழகான சந்தம் மிகுந்த, அதாவது இதுல பொருள் ஆழம், தமிழ் ஆழம் எல்லாத்தையுமே நாம பார்க்க முடியும். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய, திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுகத் தொந்தி வயிற்றைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். எவ்வளவு அழகா அந்த சந்தத்தோட வருது பாருங்களேன். விநாயகர்ன்னு சொன்ன உடனே நாம வந்து நல்ல ஆனை முகம், கருப்பான ஒரு உருவம் அப்படின்னு கண்ணு முன்னால நம்ம அப்படியே ஒரு கற்பனை பண்ணியே பழகிட்டோம். ஏன் அப்படின்னா, யானை கருப்பா தானே இருக்கும். யானை முகம் உடையவர்னா அப்ப கருப்பா தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை. ஆனா முகம் மட்டும் தான் யானை. கரிய முகம் மட்டும் தான். உடல் பார்த்தீங்கன்னா, அந்தி நிறம் அப்படின்னு இந்த காப்புச் செய்யுள்ல சொல்றாரு. இத நம்பி ஆரூரர் சொல்றாரு பாருங்க. அந்தி நிறம் அப்படிங்கிற குறிப்ப பொன் ஆனை அப்படின்னு சொல்லுவாரு. பொன் எப்படி தகதகன்னு மின்னுமோ, அப்படிப்பட்ட ஆனைப்பா அது எப்படி சொல்லுவார் பாருங்க. பொன்னானை மயிலூர்தி முருகவேள் தாதை. 2 புள்ள உனக்கு சாமி. அதுல ஒருத்தன் வந்து பொன் ஆனையாக இருக்கின்றார். இன்னொருத்தர் மயிலூர்தி முருகவேளாக இருக்கின்றார். அப்படின்ற அந்த குறிப்ப சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த அந்தி நிறம் அப்படிங்கிறத வந்து நமக்கு 7ஆம் திருமுறையில மிக அழகாக நம்பி ஆரூரர் கையாண்டிருப்பத பார்க்கிறோம். அதே மாதிரி தொந்தி வயிற்றைங்கரனை அப்படின்னு இந்த பாடல்ல வருதுல்ல. நம்பி ஆரூர் நயம் என்றாலே நம்பிதான். அத வந்து நம்ம அடிச்சுக்க முடியாது அவருடைய பதிகங்கள்ல. அதுல ஒரு இடத்துல சொல்வாரு, "கணபதியேல் வயிறுதாரி" அப்படின்றுவாரு.
கணபதின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு வயிறு ஒண்ணுதான்ப்பா குறியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓணகாந்தன் தளி பதிகத்துல ரொம்ப அழகா அது வர்றத பாக்குறோம். இப்படிதான் காப்புச் செய்யுள் நமக்கு அமைந்திருக்கு. இப்போ முதல் பாடல் பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகை. பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவொண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா பொய் காட்டி பொய் அகற்றி மெய் காட்டும் பொய் காட்டா மெய்யா, இந்த 3 குறிப்ப நாம ரொம்ப அழகா நேரடியாவே நம்பி ஆரூரருடைய பதிகங்கள்ல பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இந்த பொய் காட்டி பொய் அகற்றி அப்படிங்கிறத திருக்காலத்தி பதிகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, செய்யவன் ஆகி வந்து இங்கு இடர் ஆனவை தீர்த்தவனே அப்படின்னுவாரு. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, இடர் என்று சொல்லப்படுவது இந்த பொய் காட்டி. அந்த பொய்யை அகற்றுவது அந்த இடரை தீர்த்தவன் அப்படிங்கிற குறிப்ப சொல்லுவாரு. அப்ப பொய்யை காமிச்சாதான் அதை அகற்ற முடியும். இது பொய் அப்படிங்கிறத நமக்கு அகற்றுவதற்காக. இல்லைன்னா நமக்கு தெரியாது அந்த அந்த ஒரு காரணத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெய் காட்டும்னு ஒரு சொற்றொடர் வைக்கிறாரு இல்லையா? மெய்யவனே திருவேன்னு அந்த பாடல்லையே திருக்காலத்தி பதிகத்துல அதே பாடல்லையே சொல்லுவாரு. மெய்யவனே திருவே என்று ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லி அருள் செய்வதை பாக்குறோம். அதே மாதிரி பொய் காட்டா மெய்யா, இது அப்படியே நம்மளுடைய மன்னிக்கணும், நம்பி ஆரூரர் தான் முதல்ல. அதனால நம்பி ஆரூரர் கையாண்டிருக்கிறான்னு சொல்லக்கூடாது. நம்பி ஆரூரர் அடியொற்றி நமக்கு இந்த பாடல் வெண்பா வர்றதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதாவது நமக்கு அடிகளாகிய அடிகள்னு ஒரு பதிகம் இருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா பொய்யில் மெய் உரைத்து ஆழ்வரோ அப்படின்னு சொல்லுவாரு. பொய் காட்டா மெய்யா, பொய்யில்லாத மெய் உரைத்து ஆள்பவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்றத நாம இந்த இடத்துல பாக்குறோம். ஆக நம்பி ஆரூரரை எந்த அளவுக்கு நமக்கு மனவாசகம் கடந்தார் உள்வாங்கி இருக்கிறாருங்கிறது இந்த ஒரு சில இடங்களை வச்சே நாம பார்க்க முடியும். ஆனா 54 பாடல்களையும் நாம நல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்பி ஆரூரர் அந்த இடத்துல இருக்கிறத நாம உணர முடியும். 7ஆம் திருமுறை எல்லா பாடல்லையும் எல்லா வெண்பாக்கள்லயும் இருப்பதையும் நாம உணர முடியும். இப்ப நேரடியா நூலுக்குள்ளால போயிடலாம். அதாவது 8 வினாக்கள். நம்ம ஏற்கனவே நமக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. 8 வினாக்கள். அந்த 8 வினாக்கள் தான் இந்த முழு நூலுமே. அந்த வினாக்கள் எங்கெங்க எப்படி நமக்கு 7ஆம் திருமுறை மூலமா நம்ம அதை இன்னும் விளங்கிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். எடுத்த உடனே 36 தத்துவங்கள் என்ன? நான் யார், நீ யார், வினை ஏது, ஆணவம் ஏது, நாதன் நடம், ஐந்தெழுத்து ஏது, முத்தி நிலை ஏது, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 8 வினாக்கள். அப்ப இந்த 8 வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனேயே 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்கள் என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், அப்புறம் தன்மாத்திரைகள் 5, 4 அந்தக்கரணம், வித்யா தத்துவம் 7, 5 சிவ தத்துவம். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 37 மன்னிக்கணும் 36 தத்துவங்கள் நமக்கு வந்துருது. இப்ப இதுல முதல்ல எடுத்த உடனே 5 பூதங்கள். நமக்கு மேலை நாட்டு விஞ்ஞானிகள் அல்லது இந்த அறிவியலா நாம பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே கிரேக்க நாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு கிரேக்க அறிஞர். அவர் கிறிஸ்துவுக்கு முன் 384 322 அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஆரம்பத்துல சொன்னது 4 பூதங்கள் தான் சொல்றாரு. ஆனா ஈத்தர்ன்னு ஒரு பொருளை சொல்றாரு. நட்சத்திரங்கள் அதோட கூறா இருக்கலாம்னு ஒரு குறிப்பை சொல்றாரு. ஆனா ஆகாயத்தை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆகாயம் சேர்க்கப்பட்ட காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆவது நூற்றாண்டு தான். அறிவியல் 5 பூதங்கள்னு ஏற்றுக்கொண்டு இந்த ஆகாயம் என்பதை ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆகாயம் என்பதை சேர்த்தது 1800 அந்த காலகட்டத்துல தான் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் இது எல்லாமே வந்த காலகட்டம். ஆனா தொல்காப்பியம் 1500ல இருந்து 1200 கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு அந்த காலகட்டத்தை நாம பாக்குறோம். 91வது சூத்திரத்தை எடுத்து பாருங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். 5 அப்படியே அந்த 5 பூதங்கள் பத்தின குறிப்பை சொல்லிட்டாரு. இது மட்டும் தானா அப்படின்னா நம்ம தாத்தா, அவரை விடவே முடியாது. அவரு நம்மளை விட்டாருன்னா நம்ம காலி.
திருக்குறள். அதை நீங்க எடுத்து பாருங்க. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். 5 பூதங்கள் அப்படிங்கிறத நமக்கு திருக்குறளும் சொல்லியாச்சு. அப்ப மேலை நாட்டு அறிவியல் வந்து அந்த 5வது பூதம் என்பதை 18,000 அந்த அந்த மன்னிக்கணும் 1800 அந்த வருட காலத்துல தான் வந்து அதை சேர்க்கிறாங்க. ஆனா நமக்கு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நம்பி ஆரூரர் திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா கானாட்டு முள்ளூர் பதிகத்துல பூதங்கள் ஐந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை வைப்பாரு. அதாவது பூளை புனை கொன்றையோடு புரிசடையினானை புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பை சொல்லுவாரு. அப்ப இந்த பூதங்கள் 5ன்னா 5 எதை வேணாலும் சொல்லலாம் இல்லையா? ஏற்கனவே ஈதர்ன்னு இருக்குது இல்லையா? அதை சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா திரு கடவுர் வீரட்டம் பதிகத்தை எடுத்து பாருங்க. தெளிவா சொல்லிட்டாரு. மண், நீர், தீ, வெளி, கால் வருபூதங்கள் ஆகி அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப 5 பூதங்கள் மட்டும் இல்லப்பா, அந்த 5 பூதங்கள் என்பது இதுதான் அப்படிங்கிறதையும் நமக்கு அழகாக நம்பி ஆரூரர் திருப்பதிகத்துல பார்க்க முடிகின்றது. இதைத்தான் நமக்கு 4வது பாடல் தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பாடல்கள் வெண்பாக்கள் வந்து நமக்கு ஒரு 5 பூதங்கள்னா என்ன, அது அதனுடைய நிறம், அதனுடைய தன்மை, அதனுடைய தொழில், இப்படி ஒவ்வொன்னா விரித்து நமக்கு வந்து மனவாசகம் கடந்தார் சொல்லியிருப்பாரு. இது எல்லாம் எவ்வளவு அழகா நம்ம நம்பி ஆரூரர் பதிகத்துல, ஆனா நம்பி ஆரூரர் பதிகத்தை நேரடியா எடுத்து படிக்கும் போது இது எந்த அளவுக்கு உள்வாங்கி இருப்போம்னு தெரியாது. உண்மை விளக்கத்தோட சேர்ந்து படிக்கும் போது அட இதுதானா அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்குது. தரிக்கும் தரை அப்படிங்கிறத வந்து 9வது திருப்பதிகத்துல நம்பி ஆரூரர் பயன்படுத்தியிருப்பாரு. தரிக்கும் தரை, தரையோடைய தொழில் தாங்குவது அப்படின்னுட்டு. நிறம் பொன் மலை அப்படின்னு இருப்பாரு. மலை வந்து மண்ணின் கூறு, பொன் நிறத்தை உடையது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. நீர் இத பாத்தீங்கன்னா இரும்புனல் வெண்திரை அப்படின்னு சொன்னவரு தன் புனலும் சீத புனல் அப்படின்னு இருப்பாரு. அந்த குளிர்ச்சி நிறைந்தது அப்படின்றது. அப்ப அந்த நிறத்தையும் சொல்லி அந்த குணத்தையும் நாம இருக்கிறத பாக்குறோம். நெருப்புக்கு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா செழுஞ்சுடரா இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை பாக்குறோம். நாம இப்ப வந்து லேசா தொட்டு தான் பாக்குறோம். நிறைய இடங்கள்ல இது இருக்கிறத பார்க்க முடிகின்றது. அதை எடுத்தோம்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே தனித்தனியா நாம நம்பி ஆரூரர்னு எடுத்து பாக்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அது மட்டும் அல்லாம காற்றுன்னு எடுத்துட்டீங்கன்னா காற்று வந்து வீசக்கூடியது இல்லையா? காற்றென வீசி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நிறம் சொல்றாரு பாருங்க. தூமம் விசும்பார் சோற்றுத்துறையே அப்படின்னு சொல்லுவாரு. வான் எப்படிப்பட்டதுங்க அப்படின்னா நெடுவான் அப்படின்றவாரு. அப்ப இந்த 5 பூதங்களுடைய குணம், அதனுடைய தன்மை, அதனுடைய நிறம் அல்லது அதனுடைய தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா நாம இதெல்லாம் இருக்கிறத பாக்குறோம். சரி இது மட்டும் தானா அப்படின்னா 83வது திருப்பதிகம் எடுத்து பாருங்க. ரொம்ப அழகான இது வந்து கொண்டு கூட்ட நம்ம பொருள் பார்க்கணும். அதாவது பல உயிர்களையும் தாங்கி வாழ வைக்கிற நிலம் அப்படிங்கிற அப்ப நிலம் தாங்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. தாழ விழும் நீர் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒளியுடைய தீயுமாக எல்லா இடமும் இருக்கக்கூடிய காற்றாக உயர்ந்த ஆகாசமாக அப்படின்னு இத அப்படியே நமக்கு வந்து வச்சு ஒரு பாடல் 83வது பாடல்ல இருக்கு. 83வது பதிகத்துல இருக்கு. சூழ் ஒளி நீர் நிலம் தீ தாழ் வழி ஆகாசம் வாழ் உயர் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய வரிகள். நீங்க 6வது பாடலை எடுத்து பாத்தீங்கன்னா 83வது பதிகம் 6வது பாடல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5 பூதங்களுடைய குணத்தை அப்படியே அதுல வச்சு சொல்றத நாம வந்து பார்க்க முடிகின்றது. ஆக நமக்கு வந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி வருதுன்னு. இது மட்டும் தானா அப்படின்னா தோற்ற முறை ஒடுக்க முறை அப்படின்னு 2 விஷயம் நாம சொல்லுவோம். எதுல இருந்து எந்த தன்மாத்திரையில இருந்து எப்படி இந்த பூதங்கள் உருவாகுது, எதுல ஒடுங்குது அப்படிங்கிறத. இத எவ்வளவு அழகா நம்பி ஆரூரர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. 40வது பதிகத்துல உலகம் விழுங்கி உமிழ்ந்தானை அப்படின்னு இருப்பாரு. இப்ப நேரடியா இத படிச்சா நமக்கு என்ன தெரியும்? கிருஷ்ண பரமாத்மா வந்து பூமிய வந்து அந்த மண் எடுத்து சாப்பிட்டாரு. அவங்க அம்மா வந்து வாய திறக்க சொன்னாங்க. வாய்க்குள்ள பூமி சுத்திட்டு இருந்துச்சு. இதுதானே தெரியும். ஆனா இது உண்மை விளக்கத்துல நமக்கு மனவாசகம் கடந்தார் சொல்கின்ற ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. திருமால் அப்படிங்கிறவர் வந்து நீருக்கு அதிபதி. நீர் என்ன செய்யும் அப்படின்னா மண்ணை முழுங்கி மண்ணை உமிழும். ஏன் அப்படின்னா மண்
நீரில் தோன்றி நீரில் ஒடுங்கக்கூடியது அப்படிங்கிறத ரொம்ப அழகா நயமா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நயம் என்றாலே நம்பி ஆரூரர் தான். அவரோட இதுல வந்துட்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்தானை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வச்சு ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்கிறத பாக்குறோம். அது மட்டுமா அப்படின்னா, இந்த 5 பூதங்களுக்கு 5 அதிபதிகள் சொல்லுவாங்க இல்லையா? அதுல திரு எதிர்கொள்பாடி பதிகத்துல பாத்தீங்கன்னா, வாழ்வர் கண்டீர் நம்முழைவர் வஞ்சமன தீரே யாவராலும் இகழப்பட்டிங்கல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வனவனேயாம் தேவர் கோயில் எதிர்கொள்பாடி என்பதடைவோமே. மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம். 3 பேரா இருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா, உருத்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அதோட 2 பேர் இருக்கிறாங்க. யாரு அப்படின்னாக்க பிரம்மாவும் விஷ்ணுவும். இந்த 5 பேருக்கும் முதல்வனாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது சிவபெருமான் அப்படிங்கறத மிக அழகா சொல்றத பாக்குறோம். அடுத்தது ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்களை நேரடியாகவே நாம இதுல பார்க்க முடிகின்றது. அதாவது திரு கோலக்கா பதிகத்துல பாத்தீங்கன்னா, சிரக்கண், வாய், செவி, மூக்கு, உயர், காயம் அப்படிங்கிற அந்த ஞானேந்திரியங்கள் பத்தின குறிப்பை நாம பார்க்க முடிகின்றது. நிறைய இடங்கள்ல வருது. நம்ம ஒவ்வொரு எடுத்துக்காட்டு தான் இதுல பாக்குறோம். திருமுறைகள்ல அதிகமா கண்மேந்திரியங்கள் சொல்றது கிடையாது. அதை நாம ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குறோம். கண்மேந்திரியங்கள் பத்தின குறிப்பு அவ்வளவா வர்றத, நேரடியா வர்றதை பார்க்கவே முடியாது. இங்கேயும் நம்ம அதிகமா பார்க்க முடியறது இல்ல. நேரடியாவே தன்மாத்திரைகளுக்குள்ளால போனோம்னு வைங்க, சுவையொளி ஊரோசை நாற்றம் ஓர்க்கின்ற செவியை, சுவை தன்னை உணரும் நாவினை, காண்கின்ற கண்ணை அப்படின்னு திரு ஆரூர் திருப்பதிகத்துல அந்த தன்மாத்திரையை சொல்லி அதனுடைய தொழிலையும் நமக்கு சொல்லுவதை பார்க்கின்றோம். இது உண்மை விளக்கத்துல வர்ற 12, 13வது பாடல். இதுல பாத்தீங்கன்னா, ஓர்க்கின்ற செவியை, ஓசையை கேட்கின்ற செவி அப்படின்னு சொல்லிட்டு, சுவைதனை உணரும் நாக்கு என்று சொல்லப்படுவது சுவையை உணர்வது, காண்கின்ற கண்ணை, உருவத்தை காண்கின்ற கண்ணாக, ஒளியாக இருக்கின்றான் சிவபெருமான் அப்படிங்கிறது. அதே மாதிரி திரு கச்சி மேற்றொளி பதிகத்துல பாத்தீங்கன்னா, மெய்மால் ஆயின, அதாவது இந்த உடல் என்பது நமக்கு மயக்கம் தரக்கூடியது அப்படிங்கிறதையும் மிக அழகா சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அந்த கரணங்கள் நேரடியாக இருப்பது, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4யும் ஒரே பாடல்ல வச்சு நமக்கு சொல்றத பார்க்கலாம். திரு ஆரூர் திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா, செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் இப்படி ஆரம்பிக்கிற பாடல், வைத்த சிந்தை உண்டே, மனம் உண்டே, மதியுண்டே, விதியின் பயன் உண்டே அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வைத்த சிந்தை உண்டே, இது சித்தம். மனம் உண்டே, மனம். மதி உண்டே, இது புத்தி. விதியின் பயன் உண்டே, இது அகங்காரம். ஆக நாம இதுல பார்க்கக்கூடியது என்னன்னா, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே இதுல வர்றத நாம பார்க்க முடிகின்றது. சரி, நாம இந்த 36 தத்துவங்கள்லயே இவ்வளவு நேரம் இருந்துட்டோம். அதனால டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடலாம். ஆனா ஒரே ஒரு படை இதை சொல்லாம போக முடியல. 36 தத்துவங்களோடு 60 தாத்துவீகங்களையும் சேர்த்து நமக்கு நம்பி ஆரூரர் திரு ஆரூர் பதிகத்துல சொல்லுவாரு. 60ம் 10ம் 8ம் 6னோடு 5ம் 4ம் துரிபறித்து அணைய நோக்கி சொல்லிற்றொன்றாக சொல்லார் அப்படின்னு ஒரு பாடல் வரும். இதுல பாத்தீங்கன்னா 60 தாத்துவீகங்கள், 36 தத்துவங்கள், இந்த தத்துவ கூட்டங்களாக நான் இருக்கின்றேன், என்னை போட்டு இதெல்லாம் பாடாப்படுத்துது அப்படிங்கிறத திரு ஆரூர் பதிகத்துல நேரடியாவே இருப்பதை பாக்குறோம். சரி, அடுத்த வினாக்கு போயிடலாம். அடுத்த வினா பாத்தீங்கன்னா, நான் யார் அப்படிங்கிறது. அதாவது இந்த உயிர் இப்ப நாம போய் குரு கிட்ட கேட்கிறோம் இல்லையா, நான் யார் அப்படின்னுட்டு, அந்த குறிப்பை தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த வெண்பா எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, நன்றா உரைக்க கேள், நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன பொருள்னா, சித்துன்னு ஒண்ணு இருக்கு, அசித்துன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சிவபெருமான் அப்புறம் பாசம். இந்த 2த்துக்கும் எந்த பிரயோஜனமும் ஒருத்தருக்கு கிடையாது. ஆனா நடுவுல குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறது இந்த உயிர்கள் தான்ப்பா. சித்தோட சேர்ந்து சித்தையும் அனுபவிக்குது, அசித்தோட சேர்ந்து அசித்தையும் அனுபவிக்கின்றது அப்படிங்கிற அந்த குறிப்பை நமக்கு சொல்றத பாக்குறோம்.
இது அப்படியே திரு ஆவிடு நிறைய இடங்கள்ல இந்த குறிப்பை பார்க்கலாம். நம்பி ஆரூரருடைய நிலையாமை அப்படின்ற அந்த ஒரு குறிப்போட வர்ற பதிகங்களை எடுத்து பார்த்தோம்னா இந்த பாடலோடைய சாரம் வந்து ஏகத்துக்கு இருக்கிறத பார்ப்போம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டி இங்க பார்க்க போறோம். மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்து என்னை ஆண்டு கொண்டானேன்னு சொல்லுவார். அதாவது இந்த மண்ணின் மேல் மயங்கி கிடக்கின்றேன். என்ன பொருள் அப்படின்னா அசித்தோடு இருக்கின்றேன். அதே நேரம் என்னை வந்து ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்ட உடனே என்ன ஆச்சுது அப்படின்னா இந்த உயிர் சித்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது அப்படிங்கிற குறிப்பை சொல்லுவார். அப்ப நான் யார் அப்படின்னா அடுத்தது நீ யாருன்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்வியை கேட்கிறாரு. நீ யாருப்பா அப்படின்னா இத பாடல் எப்படி அமைஞ்சிருக்கும், அத வெண்பா எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா நின்ற அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம். அதாவது ஒரு பகுதி தான் அந்த வெண்பால இருந்து படிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து கண்ணுக்கு அந்த உருவத்தை அந்த சூரியன் காட்டுமோ அது போல உன் அறிவில் அறிவாக நின்று உனக்கு உணர்த்துகின்றேன் அப்படின்னு, அதாவது நான் யார் அப்படின்றத சிவபெருமான் சொல்லுவதாக, குரு சொல்லுவதாக. இது அப்படியே நம்பி ஆரூரர் திரு ஆலங்காடு பதிகத்துல வச்சு நம்ம வந்து திரு ஆலங்காடு பதிகத்துல இருந்து நம்பி ஆரூரர் சொற்றொடர் மூலமாவே நாம இதை பார்க்க முடியுது. அதாவது இதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு மனவாசகம் கடந்தார் கண்டிப்பா 12 திருமுறைகளையும் நன்றாக கரைத்து குடித்திருக்க வேண்டும். இல்ல அப்படின்னா அந்த கருத்துக்கள் மட்டும் கிடையாது, அந்த சொற்றொடர்களையும் சொல்லாடல்களையும் அப்படியே பயன்படுத்தி இருக்கிறத நிறைய இடத்துல பார்க்க முடிகின்றது. ஒரு 2-3 எடுத்துக்காட்டு நம்ம இப்ப அடுத்து வர பாடல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அப்ப நல்ல இந்த பதிகங்கள் எல்லாம் உள்வாங்கினால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட அந்த அதாவது ரெசனேட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து கையாண்டிருக்கிறத நாம பார்க்க முடியுது. 7ஆம் திருமுறையில திரு ஆலங்காடு பதிகத்துல பாருங்க, பொய்யே செய்து புறம்புறமே திரிவேன் தன்னை போகாமே மெய்யே வந்திங்கெனையாண்ட மெய்யா மெய்யர் மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் வந்து பொய்ன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தேன், திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா மெய்யாக வந்து என்னை ஆண்ட மெய்யா மெய்யர் மெய்ப்பொருளே அப்படின்னு ஒரு குறிப்பு ரொம்ப அழகான, அதாவது அந்த பொய் மெய் அப்படிங்கிற அந்த குறிப்பு எவ்வளவு அழகா கையாண்டிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம கூடவே இருந்து நமக்கு அந்த அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றாங்க. அந்த அந்த குறிப்பையும் நாம இந்த இடத்துல பாக்குறோம். அதே மாதிரி இந்த நீ யாருன்னு கேட்டதுல அத்துவிதம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வைப்பாரு பாருங்க. அதுல நம்ம உண்மை விளக்கம் வெண்பால பாத்தீங்கன்னா அக்கரங்கட்கள் எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது அக்ஷரங்களுக்கு எல்லாம் அகரம் உயிர் எப்படி ஆ என்று சொல்லப்படுகின்ற அகர உயிர் நின்றார் போல் அப்படின்ற ஒரு குறிப்பு வருமா? இத நெல்வாயில் அறத்துறை பதிகத்துல நம்பி ஆரூரர் அகரம் முதலின் எழுத்தாகி நின்றாய் அப்படின்னு அந்த சொற்றொடரை வந்து அந்த அந்த கையா அந்த அந்த சொல்ல வந்து அப்படியே கையாண்டிருப்பதை நாம வந்து உண்மை விளக்கத்துல பார்க்க முடியுது. அது மட்டுமா அப்படின்னா அஞ்சைக்களம் பதிகத்துல இழைக்கும் எழுத்துக்குயிரே ஒத்தியால் அப்படின்னுவாரு. எழுத்துகளுக்கெல்லாம் உயிராய் இருக்கக்கூடியவன் எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்பி ஆரூரர் பயன்படுத்தி இருப்பாரு. இத அப்படியே எடுத்து மனவாசகம் கடந்தார் பயன்படுத்துறாரு. இதற்கு பிறகு காலத்திற்கு பிறகு உமாபதி சிவம் ஐயா அவர்களும் இத பயன்படுத்தி இருக்கிறத நாம பார்க்க முடிகின்றது. ஆக திருவள்ளுவ தேவநாயனார்ல இருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே ஒவ்வொரு இடத்திலையும் வருவதை நாம பார்க்க முடிகின்றது. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நாம அதிகமா சிந்திக்கிற ஒரு விஷயம் வினை ஏது. ஏன்னா இந்த வினை தானே போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வினை பாத்தீங்கன்னா 3 சஞ்சித வினை, பிராரப்தம், ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற 3 வினை. அந்த 3 பத்தின குறிப்பையும் நமக்கு நம்பி ஆரூரருடைய ஒரே பதிகத்துல பார்க்க முடியும். அதாவது துருத்தி திருவேள்விக்குடி இந்த பதிகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் 3ஐயுமே வைத்து நம்ம வந்து நம்பி ஆரூரருடைய பதிகத்துல இருப்பதை பார்க்க முடிகின்றது. 2வது பாடல் பாத்தீங்கன்னா கூடுமாறு உள்ளன கூடியும் கோத்தும் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல்ல பழவினை உள்ளன பற்றறுப்பானை அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பாடல் வரும். அதாவது பழவினை என்று சொல்லப்படுவதுதான் இந்த சஞ்சிதம் என்று சொல்லப்படுவது. ஏற்கனவே நாம சேர்த்து வச்சிருக்கிற வினை, அதை அறுத்து எரியக்கூடியவன் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு அந்த வினை பத்தின குறிப்பை நமக்கு சொல்லுவாரு.
இப்ப இதுல எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வந்ததுன்னு தெரியாது. ஆனா அடியனுக்கு ஆரம்ப காலத்துல அதிகமான வந்த கேள்வி இதுதான். வினை ஏன் இப்படி சஞ்சீதம்னு சேருது? சாமி ஏன் ஒரே பிறப்பிலேயே அத தீர்த்து, நம்ம எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம்ல. ஏன் திருப்பி திருப்பி ஏன்னா இப்ப அடுத்த பிறவியில நான் இந்த பிறவிக்கு செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னா, எனக்கு அது ஞாபகம் கூட இல்ல. ஏன் இந்த மாரி தண்டனை அனுபவிக்கிறோங்கிறத அதாவது ஒரு குற்றவாளி தண்டனை அனுபவிக்கும்போது, இதுக்காக தான் நீ இத அனுபவிக்கிறேன்னு அடிக்கணும். ஆனா எதுக்குன்னே தெரியாம அடி வாங்குறோமே! அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மனசுல அதிகமா இருந்த ஒரு கேள்வி. ஆனா இத ஒரு செகண்ட் ஒரே ஒரு இதுல நாம இத யோசிச்சு பார்ப்போமே. இன்றைய காலகட்டத்துல, அதாவது உலகியலோட சேர்த்து தான் நாம இத சிந்திக்க போறோம். ஒரு நொடி பொழுதுல, கோபத்துல வந்து ஒருத்தர கொலை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரே செகண்ட் தான். அப்படி அப்படி நினைக்கிறதுக்குள்ளால அந்த கோவத்துல வந்து சம்பவம் நடந்துருது. 14 வருட தண்டனை குறைந்தபட்சம். யோசிச்சு பாருங்க. ஒரு நொடி பொழுதுல செய்த தண்டனைக்கு, ப அ ஒரு குற்றத்திற்கு 14 வருட தண்டனை. நான் சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இது மாரி நெறைய தண்டனைகள் இருக்கும் இல்லையா? நாம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம மனத்தினால, மெய்யினால, சொல்லினால எத்தனை மனதை வந்து கொன்று கொண்டிருக்கின்றோம். நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இன்னொருத்தர் மனச கொல்லுது இல்லையா? நாம மனசுல தப்பு நெனச்ச உடனே இன்னொருத்தருடைய மனச நாம கொல்றோம் இல்லையா? நம்ம செயல் ஆப்வியஸாவே நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும். இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ஆயுள் எங்க பத்தும் இந்த 16 வருடங்கள்னு நம்ம கணக்கு போட்டோம்னா, ஒரு சின்ன கணக்கே நம்ம போடுவோமே. ஒரு நொடி பொழுது அப்படின்னு நம்ம நெனச்சு பார்த்த உடனே எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு நீங்களே நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா, அது ஒவ்வொருத்தருடைய மனசுல வருது. இப்ப ஒரு நாள் அப்படின்னாக்க 24 மணி நேரம். 24 மணி நேரம் அப்படின்னா 1440 1440 நிமிடங்கள். அத அப்படியே நீங்க வந்து நொடி பொழுதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86,400 நொடி பொழுதுகள். ஒரே நாளுக்கு. நாம இத பார்க்கிறது ஒரு நாளுக்கு 86,400 செகண்ட்ஸ். இத 365 நாட்களால பெருக்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒரு 50 வருஷம் இருக்க போறோம் அப்படின்னா, அது ஒரு 50ஆ பெருக்கிக்கோங்க. எங்க ஒவ்வொரு நிமிஷ தண்டனைக்கும் 16 வருட ஆயுள் தண்டனை அப்படின்னா எங்க பத்தும்? நம்மளுக்கு வந்து வாழ்க்கை அன்லிமிட்டடா குடுத்தா தான் ஒரே ஜென்மத்திலே இதெல்லாம் அனுபவிக்க முடியும். இப்ப புரிஞ்சுச்சா ஏன் சஞ்சீத வினை சேருதுன்னு? இத தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆஹா! சாமி போதும்டாப்பா அப்படின்னு தோண ஆரம்பிச்சுருச்சு. சரி. அப்ப சஞ்சீதம் ஏன் வருதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சஞ்சீதத்த போக்கக்கூடியதுக்கு நாம என்ன செய்யணும்னா, திருப்பதிகங்கள் படிக்கணும் என்பது நம்பி ஆரூரருடைய வாக்கின் மூலமாகவே நாம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம் வருவினை. ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற வருவினை. இதையும் திரு வேள்விக்குடி பதிகத்திலேயே நாம பார்க்க முடியுது. "மேலை நோய் இம்மையே வீடுவித்தானை" அப்படிங்கிற ஒரு குறிப்ப பார்க்கிறோம். அதே மாதிரி பிராரப்தம் என்று சொல்லப்படுகின்ற நுகர்வினை. இது பார்த்தீங்கன்னா, அதே பதிகத்துல 5வது பாடல்ல, "உற்ற நோய் இற்றையே உற ஒழித்தானை" அப்படின்ற ஒரு குறிப்ப பார்க்கிறோம். அப்ப பிராரப்த வினை, சஞ்சிதம், ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற 3 விதமான வினைகளையும் நமக்கு எடுத்து நம்பி ஆரூரர் சொல்லி, இந்த வினைகளை அறுக்க வல்லது திருமுறைகள் தான், திருப்பதிகங்கள் தான் அப்படிங்கிறத சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த வினா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நாம ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா, ஆணவமும், வினையும் தான் காரணம் என்பது தெரியும். அப்ப அடுத்த வினா, ஆணவம் ஏது? இந்த ஆணவம் ஏது அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து நின்னோம்னா, ஒரே சொற்றொடர்ல நமக்கு உண்மை விளக்கத்துல சொல்லிட்டேன். அறியாமை ஆணவம். அறியாமை தாங்க ஆணவம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆணவத்துல ஆடுறான்ப்பா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு ஆடுறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில ஒண்ணும் தெரியாம இருக்கிறது தான் ஆணவம். ஆனா தெரியாமன்றது எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கிட்டா பரவால்ல. எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமா அப்படின்னு தெரியாதத தெரிஞ்சா மாதிரி நாம வந்து இன்றைய காலகட்டத்துல சொன்னா பீத்திக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆணவம். இது அப்படியே வந்து நம்பி ஆரூரர் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஆணில அடிச்ச மாரி சொல்லிட்டாரு. திருவலிவலம் பதிகத்துல பாருங்க. "நல்லிசை ஞான சம்பந்தனும், நாவினுக்கு அரசரும், நாவினுக்கு அரையனும், பாடிய நல்தமிழ் மாலை, சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை." இதெல்லாம் செய்தா எனக்கு என்ன தெரியுமா சாமி நீ குடுப்ப? அப்படின்னா, தொண்டனேன் அறியாமை அறிந்து என்னுடைய ஆணவத்தை அறுத்து எனக்கு ஆணவம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அத வெளியில தள்ளிட்டு, கல்லியல் மனத்தை கசிவித்து.
எனக்கு கல் போன்ற மனம் அதை கசிய வைத்தான் பெருமான். எப்போது நம் உள்ளம் கசியும் அப்படின்னா, நம்மளுடைய ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமா மெலியும் போதுதான். ஆணவம் நம்மை விட்டு மொத்தமா போகாது. நாம இன்னைக்கு உட்கார்ந்து ஜம்முன்னு உட்கார்ந்து இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஆணவம் இருக்குன்னு தான் பொருள். ஆணவம் இல்லைன்னா இந்நேரம் நேரடியா முக்தி தான். அதனால ஒவ்வொருத்தரும் இப்ப உட்கார்ந்து பேசிட்டு எடுத்து கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆணவம் இருக்கு. ஆனா அந்த ஆணவத்தை மெலிவிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திருமுறைகளை படிக்க வேண்டும். அதுவும் எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னா, நமக்கு முன் நம்பி ஆரூரருக்கு முன் நமக்கு எடுத்துச் சொன்ன திருஞான சம்பந்த மூர்த்தி அவர்களுக்கும், ஆம் நாவுக்கரச பெருமான் அவர்களுக்கும், அவர்களுடைய சொல்லை அப்படியே எடுத்து கையாண்ட நம்பி ஆரூரர் திருப்பதிகங்களும் தான் இந்த ஆணவத்தை நம்மளிடம் இருந்த அந்த மெலிவிக்கிறதுக்கான ஆயுதங்களாக நாம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்பி ஆரூரருடைய வலிவலம் பதிகத்தின் மூலமா நாம பார்க்கிறோம். அடுத்தது நாதன் நடம். நாதன் நடம் அப்படின்னா எவ்வளவோ இடங்கள் இருக்கு நம்பி ஆரூரர் பதிகத்துல. அதுவும் வந்து அந்த நடனத்த அவரு பார்த்து ரசிச்சா மாதிரி என்னைக்காவது ஒரு நிமிஷமாவது நமக்கு அந்த அந்த அனுபவத்தை பெருமான் கொடுத்தாருன்னா, இந்த ஜென்மத்துக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அது வந்து பெரிய புராணத்துல வந்து ரொம்ப அழகாவே அத சொல்லியிருப்பத நாம பார்க்கிறோம். அப்ப அந்த நாதன் நடத்தை நம்பி ஆரூரர் நன்றா உள்வாங்கினால்தான் அந்த பதிகங்கள்ல வந்து அவர் அத சொல்ல முடியும். அதுலயும் எப்படி சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் பெருமானுடைய நடனத்த நான் போய் பார்த்தேன். எங்க போய் பார்த்தேன்னா, தில்லையில பார்த்தேன். ஆனா தில்லையில பார்க்கும்போது எனக்கு பட்டிப்பெருமான் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தில்லை அம்பலக்கூத்தனை பார்க்கும்போது, எனக்கு யாரோட எந்த கூத்தபிரான் ஞாபகத்துக்கு வந்தார் அப்படின்னா, பட்டிப்பெருமான் வந்தாருன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நடன காட்சி அப்படின்னு சொல்றது வந்து எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்க இருந்தும் நாம இதை ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்றது. இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 6, 7 பாடல்கள் வெண்பாக்கள் வந்து நமக்கு உண்மை விளக்கத்துல இந்த நாதன் நடனம் பத்தியே இருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. பனையூர் திருப்பதிகத்துல பார்த்தீங்கன்னா, தோளும் ஆகமும் தோன்ற நட்டமிட்டு ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வரும். அதாவது இந்த தோளும் அந்த உடல் ஆடிக்கொண்டிருப்பதை தொண்டர்கள் பார்க்கும் அளவிற்கு பார்க்குமாறு பெருமான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லுவாரு. கையில தீ ஏந்தி ஆடி இருக்கிறார். இது எல்லாமே எல்லா இடத்துலயுமே வரும். நம்ம இப்ப அதுக்குள்ள ரொம்பலாம் போகல. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே நம்ம சிந்திச்சதுனால. ஒரு விஷயம் இது வந்து கொஞ்சம் புதுமை. அப்பர் பெருமானுடைய பதிகங்கள்ல பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்தது நம்பி ஆரூரர் பதிகத்திலையும் நாம இப்ப பார்க்க போறோம். திருப்பரங்குன்றம் பதிகத்துல பாத்தீங்கன்னா, மூடாய முயலகன் மூக்கப்பாம்பு அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லுவாரு. அந்த முயலகன் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் பாத்தீங்கன்னா, அப்பர் பெருமான் கையாண்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த சொல்லாடல் இருப்பது நமக்கு அது காழிப்பிள்ளையாரோடதுல இருக்கிறதா மாதிரி எனக்கு படிச்ச ஞாபகம் இல்ல. தப்பா இருக்கலாம். ஆனா அப்பர் பெருமான் கையாண்டிருக்கிறது தெரியும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா, மூடாய முயலகன் மூக்கப்பாம்பு அப்படிங்கிற திருப்பரங்குன்றம் பதிகத்துல அந்த முயலகன் பத்தின குறிப்ப வந்து சொல்லுவதை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பாட்டு. இது வந்து எல்லாருமே வந்து நம்ம அதாவது அம்மைக்கான பெருமான் நடனம் ஆடுகின்றார். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை ஒரு கொண்டாடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு அப்படின்னு ஒரு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? அதாவது அம்மைக்கான பெருமான் நடனம் ஆடுகின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இத அப்படியே நமக்கு திரு கச்சி அநேக தங்காவதம் பதிகத்துல பாத்தீங்கன்னா, நம்பி ஆரூரர் சொல்லியிருப்பாரு. மங்கை அவள் மகிழ சுடுகாட்டிடை நட்டம் நின்று ஆடிய சங்கரன் அப்படின்னுவாரு. அதாவது இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும்னா, 9வது பாடல் சங்கை அவர் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்கன்னா, மங்கை அவள் மகிழ அம்மை பார்க்க சுடுகாட்டுல நின்னு நடனமாடிக்கொண்டு இருக்கின்றார். சங்காரமூர்த்தியாக நின்று நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்ப வச்சு ரொம்ப அழகா அதுல சொல்லுவாரு. அதே மாதிரி
வட திருமுல்லை வாயில் பதிகத்திலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ஒவ்வொரு தடவையும் பாடும்போது இந்த பாடல பாராயணம் செய்யும்போது அப்படியே அத கற்பனை பண்றதுக்கு முயற்சி செய்வேன். ஆனா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அது சாமி அந்த இத குடுக்கல. ஆனா அந்த முயற்சி எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. கூடிய லயம், சதி, புழையாமை. அதாவது லயமும் ஜதியும் புழையாமை. கொடியிடை உமை அவள் காண ஆடிய அழகா அப்படின்னு. அப்ப அந்த பக்கவாத்தியங்கள்லாம் இருக்கு. அந்த பக்கவாத்தியங்களுக்கு ஏற்ப ஜதி பிழையாம, இல்ல அந்த லயம்னு சொல்றது மாறாம, அம்மா பார்க்கிற மாதிரி பெருமான் நின்னு ஆடிக்கொண்டிருக்கின்றாராம். ஆடிய அழகா அப்படின்னு ஒரு சொற்றொடர் வச்சிருப்பாரு. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது, நம்பி ஆரூரர் எந்த அளவுக்கு பெருமான வந்து அந்த நடனத்தையும், பெருமானுடைய அந்த திருவுருவத்தையும் அப்படியே உள்வாங்கியிருந்தா இதெல்லாம் பாட முடியும்ல. யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த ஒரு செட்டப் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு மேடை, எல்லாம் உட்கார்ந்து பக்கவாத்தியங்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறாங்க. எல்லாம் வந்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் பூதகணங்கள் தான் அங்க பக்கவாத்தியம். எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அம்மை அங்க வந்து அப்படி ஒரு சேர் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கிறாங்க. பெருமான் அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளுடைய அறிவுக்கு ஏற்பதான் இதை யோசிக்க முடியும். ஆனா யோசிச்சு பார்த்தா, அங்க ஆடிக்கொண்டிருக்கின்ற அழகன் அப்படின்ற அந்த ஒரு குறிப்ப சொல்றத வந்து ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடல். இது வந்து நடனம். நடனம் பத்தி நெறைய இடங்கள் இருக்கு. ஆனா நேரம் கருதி நான் அடுத்த அடுத்த வினாவுக்குள்ளால போயிடலாம். அடுத்த வினா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது ஐந்தெழுத்து. நமக்கு ஐந்தெழுத்து பதிகம் என்றே ஒன்று இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது நமக்கு வந்து திருமு அ பாண்டி கொடுமுடி பதிகம். மற்றுப்பற்றெனக்கின்றி அந்த அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நமச்சிவாயவே, நமச்சிவாயவே, நமச்சிவாயவே என்று ஒவ்வொரு பாடல்லயும் இருப்பத பார்க்கிறோம். அருளாளர்கள் எங்கேயுமே வந்து நேரடியாக மந்திரத்த வந்து ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அது எப்படின்னா, நமக்கு உபதேசமாக வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து அந்த சிவாய நம அப்படிங்கிற அந்த சொற்றொடர பயன்படுத்தி இருப்பத பார்க்கிறோம். அது நமக்கு உபதேசமான பதிகங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். திரு ஆரூர் பதிகத்துல நமக்கு நம்பி ஆரூரர் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது 5 பதங்கள். அது எழுத்து இல்ல, சொல். நமச்சிவாய என்பது இங்க வந்து சிவாய நமன் இத பார்க்கணும். சிவாய நம என்பது சி என்பது ஒரு சொல், வா என்பது ஒரு சொல், யா என்பது ஒரு சொல், நா என்பது ஒரு சொல், மா என்பது ஒரு சொல் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் இந்த 5 பதம் அப்படிங்கிற ஒரு சொல் அந்த குறிப்ப சொல்லுவாரு. அதே மாதிரி கானாட்டு முள்ளூர் பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நாடுடை மாடெனவே நன்மை தரும் பரனை நல்பதம் என்று உணர்வார் சொல் பதம் ஆர் சிவனை அப்படின்னு இருப்பாரு. அதாவது இத வந்து நாம சிவய என்ற 5 எழுத்து மந்திரமா நாம இங்க பார்க்கணும். நல்பதம். நல்பதம் என்று உணர்வார். அந்த நல்பதம் என்பதை சொல்பதம் ஆர் சிவனை அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு, அதாவது இத வந்து சிவய என்ற 5 எழுத்து மந்திரமா பார்த்தோம்னா தான் அந்த பொருள் வந்து இன்னும் அழகாக நமக்கு புரியும். சரி, அடுத்தது முத்தி நிலை. நிறைவான வினா. முத்தி நிலை என்பது ஏது அப்படிங்கிறது நாம ஆழமா போக முடியல. அதனால தொட்டு காட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முத்தி நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவற்றின் ஒத்த இரத மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவரு என்று ஓதும் விதி அப்படின்றது தான் நமக்கு உண்மை விளக்கத்தோடைய வெண்பா. இந்த எடுத்துக்காட்டு இங்க எங்க இருந்து இவங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டை எங்க இருந்து கையாண்டிருக்கிறாரு நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் அப்படின்னு பார்த்தா, திரு குருகாவூர் வெள்ளடை பதிகத்துல நம்பி ஆரூரர் இதை அப்படியே எடுத்து சொல்லுவார். இதுல இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு குருகாவூர் வெள்ளடை பதிகத்துல இருந்து அழகா நம்ம பார்க்க முடியுது. அதாவது பன்னிடை தமிழொப்பாய், பழத்தினில் சுவையொப்பாய், கண்ணிடை மணியொப்பாய், கடு இருள் சுடரொப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே, விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்று. மண்ணிடை அடியார்களுக்கு மனத்திடர் வாராமல் தடுக்கக்கூடியவன். ஏன் அப்படின்னா,
பண்ணிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடு இருள் சுடரொப்பாய் அத்துவிதமாக இந்த உயிரோடு கலந்திருக்கக்கூடிய பெருமான் அத்துவிதமாக கலந்திருக்கிறாரு அப்படின்னா நமக்கு எங்கெங்க மனத்து இடர் வரப்போகுது. அப்படியே வந்தாலும் அதை வருவதற்கு முன் காத்து அருள் செய்யக்கூடியவன் யார் அப்படின்னா விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடலை நமக்கு நம்பி ஆரூர திருப்பதிகத்துல பார்க்க முடிகின்றது. இந்த எடுத்துக்காட்டுகள் மிக அழகாக நமக்கு உண்மை விளக்கத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பிரதிபலிக்கிறத நாம வந்து பார்க்க முடிகின்றது. சரி, இப்ப நேரம் கருதி, ஏன்னா நம்மளுக்கு அது 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நேரம் கருதி ஒரு சில ஒப்புமைகளை தான் நாம இங்க தொட்டு கூட நாம காமிச்சோம்னு சொல்லக்கூடாது, சுட்டி தான் காட்டுறதுக்கு நேரம் இருந்துச்சு. ஆனா இத ஒரு கை விளக்கா வச்சு 100 பதிகங்கள், நம்பி ஆரூரருடைய பதிகங்கள் 100, அதை ஆழமாக படித்து நமக்கு காழி பிள்ளையார் சொல்லுவது போல கற்ற நூல் கருத்து நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு நூல் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா அதுல உள்ள கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான், அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மீனிங்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான், அதுல கிடைக்கிற இன்பம், ஒரு புத்தகத்தை படிக்கும் போது கிடைக்கிற ஒரு இன்பம் இருக்குல்ல. இப்ப பசங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், புத்தகத்தை படிச்சா இன்பமா வரும் அப்படின்னுட்டு. பரீட்சைன்னு இல்லாம படிங்க இன்பம் வரும், பரீட்சைன்னு படிக்கும் போதுதான் துன்பமா தெரியும். அந்த இன்பம் வருது இல்லையா, அதுவும் சிவபெருமான். முற்றுமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். யோசிச்சு பாருங்க, நாம இப்ப அப்படித்தான் திருமுறைகளை படிக்க வேண்டும். இப்படி உள்வாங்கி குரு அருளும் திருவருளும் நமக்கு துணை நின்று 7ஆம் திருமுறையை முழுவதுமாக உள்வாங்கி, ஏன்னா அதுதான் மருந்து. அந்த மருந்தை நாம சாப்பிடதான் நம்மளுடைய பிறவி, இந்த இன்ப துன்பம் எல்லாம் நம்மை விட்டு வெளியேறும். ஆக அதற்கான மருந்தாக எடுத்து நாம ஒவ்வொன்னையா, அதாவது ஒவ்வொரு பதிகத்தையும் நன்றாக உள்வாங்கி படிக்க வேண்டும் என்று குருவருளையும் திருவருளையும் வேண்டி எனது இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தோத்திரமும் சாத்திரமும் ஆனால் தாமே என்பதற்கு அம்மா சொன்ன அறிமுகம் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. 36 தத்துவங்களை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அம்மா எடுத்து வைத்தார்கள். சஞ்சித வினை ஏன் சேருகிறது என்பதற்கு அம்மா கூறிய விளக்கம் மிக அருமையாக இருந்தது. ஆணவத்தை எப்படி நீக்குவது என்பதற்கு அம்மா தெளிவாக விளக்கம் அளித்தார்கள். முயலகனின் குறிப்பை கூறிய அம்மா 7ஆம் திருமுறையை கதைத்து குடித்துள்ளார்கள் என்று தெரிந்தது. கூடிய லயம் பாடலை அம்மா மிக அழகாக பாடி எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் இணைந்து கேட்ட அன்பர்கள் யாவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இதே போல் 12 திருமுறையிலும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கில் மூலமாக இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.